ஹாய்! ஹலோடா ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜாஸ்மின். இப்ப நம்ம OT7 எஃப்எஃப் மாமா பையன் அத்த பொண்ணு. ரொம்ப நாளாயிடுச்சு. அ எஃப்எஃப் போட்டு ரெக்கார்ட் பண்ண சுத்தமா டைமே இல்ல. அந்த எஃப்எஃப்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இப்போ போன பாட்டுல என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா வந்து, அ நம்ம மக்களின் 3 பேரும் வந்து நம்ம ஹீரோயின்ஸ் உங்க 3 பேரையும் வந்து உங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு புரியவே புரியாது. இவனுங்க ஏன் நம்மள பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, மெயினா காஹிராக்கு வந்து ஜேகேவ பார்த்தாலே பயமா இருக்கு. அவ உடம்பெல்லாம் அப்படியே ஷிவர் ஆகுற மாதிரி இருக்கு. அப்படியே பார்த்தோம்ன்னு சொன்னா நம்ம யார் அது? வில்லன்ஸ் அவங்க பேரு கூட நான் மறந்துட்டேன். ஜாக்சன் அ ஜாக்சனுக்கு வந்து அ வின்னு வந்து அடிச்சிருந்திருப்பாரு. இந்த பக்கம் அவருடைய தம்பிய பார்க்க வந்து ஜேகே நம்ம மக்கள் 3 பேரும் சேர்ந்து செம்ம அடி அடிச்சிருந்திருப்பாங்க. நம்ம அத வந்து அப்படியே கன்டின்யூ பண்ணிக்கலாம். அப்படியேதான் அவங்களுக்குள்ள வந்து அவங்க பிஸியாவே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பக்கம் இவங்க 3 பேருக்கும் வந்து ஹீரோயின்ஸ்களுக்கு வந்து எக்ஸாம் அப்படி போயிட்டுருக்கும். அந்த பக்கம் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டரே வந்து ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கும். ஹீரோயின்ஸ்லாம் வந்து ஹீரோவ விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க முன்னாடி சும்மா போக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்களேன்ட்டு. அதே மாரி ஹீரோஸ் யாருமே வந்து அவங்க யாரையுமே வந்து டிஸ்டர்ப் பண்றதே கிடையாது. அவங்க மைண்ட் பண்றதே கிடையாது. ஹயான்ஸ் 4 பேரும் வந்து எப்படின்னு சொன்னா வந்து, ஆ வேணாம்ப்பா அவங்க நம்மகிட்ட வந்து எதுனா பண்ணா நம்ம ரிவெஞ்ச் மாரி எடுத்துக்கலாம். மத்தபடி அவங்ககிட்ட எந்த வம்பு வேணாம் அப்படின்னு சொல்லி, இவங்க 4 பேருமே ஒதுங்கி தான் இருக்காங்க. ஆனா வந்து 3 பேரு மட்டும் பயங்கரமா பிளான் போடுறாங்க. மெயினா ஜேகேக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றது ஜிமின். வேற வழியே இல்லாம டயாங் வந்து அவங்க கூட வந்து இருந்துட்டே இருக்கிறாரு. அவருக்கு வந்து டயாங்க்கு வந்து ஜிமினும், ஜேகே இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்களோ, அதான் வந்து டயாங்க்கு வந்து முக்கியம். இப்போ வந்து யாருக்கும் யாரு கூடயும் வந்து டிஸ்டர்ப் பண்றது கிடையாது. அவங்கவங்க லைஃப் அவங்கவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அவங்க அம்மா, ஈவினிங் ஆனா போய் அவங்க பசங்களோட கொண்டு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றது. இந்த மாரி அவங்க அப்பாவுக்கும் வந்து அது கொஞ்சம் வந்து அவங்க அவங்க அப்பாவுக்கு வந்து ஆறுதலா இருக்கு. என்னதான் வந்து அவங்க மருமகளுக்கு வந்து அ ஹீரோவோட அப்பா வந்து சப்போர்ட் பண்ணாலும், அவங்க பசங்க மேல அவருக்கு வந்து உயிரு. அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்னு சொல்லிட்டு அப்பப்போ எல்லாத்தையும் வந்து எல்லா நியூஸையுமே வந்து அவரு வந்து சேகரிச்சுட்டு தான் இருப்பாரு. பசங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே தான் வந்து போயிட்டு இருந்திருக்கும். 6 மந்த் இப்படியே தான் போயிட்டு இருந்திருக்கும். ஒன் டே அம் நீங்க 3 பேரும் அதாவது ஸ்கூல்ல ஜானு, காஹிரா அப்புறம் வந்து வைஷு 3 பேரும் வந்து பிரேக் டைம்ல "ஏய் ஹாய்" அப்படின்னு சொன்னோனே, நீங்க 3 பேருமே அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா பார்க் தான் நிக்கிறாரு. அவர பார்த்துட்டு நீங்க 3 பேருமே அப்படியே திரும்பிர்றீங்க. அ அந்த இடத்த விட்டு போலான்னு சொல்லி போறீங்க. அப்போ வந்து வைஷுவோட கைய வந்து பார்க் வந்து புடிக்கிறாரு. "ஏய்! கைய விடு" அப்படி சொல்லி வந்து ஜானு சொல்றான். "ஏய்! இப்ப எதுக்கு இப்படி மூஞ்சி திருப்பிட்டு போறீங்க? கைய விடு பார்க்." "சரி நான் விடுறேன். சரி நீ மொத கைய விடேன். அதுக்கப்புறம் பேசிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு வைஷு சொல்றான். "சரி கைய விட்டா என்கிட்ட பேசுவீங்க தானே? நீ கைய விடு பார்க். பேசுறத பத்தி அப்புறம் பார்க்கலாம்." "சரி ஓகே." அப்படி சொல்லி வந்து அவரு கைய வந்து அப்படியே விட்டுர்றாரு. "என்ன விஷயம் சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வைஷு வந்து அப்படியே கைய கட்டிட்டு வந்து பார்க்குறான். "எதுக்கு என்கூட பேச மாட்றீங்க? எதுக்கு உன்கிட்ட பேசணும்? ஏய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே." நாங்க சொன்னோமா? அப்புறம்? நீயா என்னமோ பைத்தியக்காரன் மாரி பேசிட்டு, இது பண்ணிட்டு, என்னமோ உன் ஃப்ரெண்ட்ஸ்ட்டலாம் என்னமோ சொல்லி வச்சிருக்க. நாங்க உன் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் எங்க 3 பேரு? நீ உன் மனசுல என்ன நெனச்சிட்டு இருக்க? அப்படி சொல்லி வந்து இப்போ வைஷு தான் கேட்கிறா. ஏய் அவன் சும்மாலாம் சொல்லாத சரியா? இத பாரு வைஷு, அ நாங்க சும்மா அப்படியே பாய்ஸ் நீ எப்படி சும்மா சொல்லலாம்? நாங்க உன்ன ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்டாவே ஏத்துக்கல. ஓகேவா? ம். நீ வந்து என் ஃப்ரெண்டுன்னு சொன்னா கூட சரி ஓகே. அது கூட நாங்க வந்து ஏத்துக்கிறோம். உன் ஆளு அதுவும் நாங்க 3 பேரு. எப்படி நீ சொல்லலாம்? ம். இதெல்லாம் என் சிஸ்டருக்கு, அப்புறம் என் மாமாக்குலாம் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? நான் சரி தேவையில்லாத பிரச்சனை வேணாம். நாங்களே சரி எங்க ஊர விட்டுட்டு வேற ஊருக்கு வந்து ஸ்டடிக்காக வந்திருக்கோம். இதனால எங்க ஸ்டடி ஸ்பாயில் ஆயிடுங்கிறதுக்காக தான் நாங்க எதுவுமே வெளிய சொல்றது கிடையாது. இதோட நிறுத்திக்க. அவ்வளோதான் உனக்கு மரியாதை. அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ ஜானு வந்து சொல்றான். ஓ! இப்ப என்ன தாண்டி சொல்ல வர்றீங்க? என்னது டீயா? ஆமா. இந்த பாரு லிமிட் ஆயிரு. ஏய் வாங்கடி இவன்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? அப்படி சொல்லி இப்ப என்ன பண்றாங்க வந்து, அ வைஷு வந்து காயிராவோட கைய புடிச்சுட்டு அப்படியே போறாங்க. இப்போ வந்து என்ன பண்ணிறாரு, கடைசியா தான் இப்ப ஜானு போறாங்க. ஜானுவோட கைய வந்து டக்குன்னு பிடிக்கிறாரு. ஏய் கைய விடு. விட முடியாதுடி. என்னடி திமிரா உங்களுக்கு?
நானும் சரி, ஆம் நான் எல்லா கேர்ள்ஸ்ட்டயுமே அப்படிதான் பழகுவேன். அதான் எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. அதனால தான் உங்க கூட பேசுறேன். சரி ஓகே. இப்ப என்னாங்கிற? பழகுவோம். இதெல்லாம் இந்த காலத்துல சகஜம் ஜானு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு, என்ன நீ? யாருன்னா வந்து அ வெர்ஜினிட்டியோட இருக்கிறாங்கன்னா, "ஏய் மைண்ட் ஓவர் ஓகேவா?" அப்படி சொல்லி வைஃப் சொல்றா. "என்ன வைஷு? அப்போ நீ என்ன வெர்ஜினா?" அப்படின்னு சொல்லும்போது பலார்ன்னு ஒண்ணு வச்சிர்றா. இப்போ வைஷு, "ஓ! என்னைய அடிச்சிட்டியா நீ?" இப்போ வந்து அந்த அந்த இடத்துக்கு வந்து இப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் 3 பேர் 4 பேர் வந்துடுறாங்க. "டேய் என்னடா ஆச்சுப்பா? ஏய் என்னையே அடிச்சிட்டாடா இவ." அவள அப்படி சொல்லிட்டு இப்ப அப்படியே அடிக்கலான்னு போறாரு. அப்போ வந்து ஜானு வந்து என்ன பண்ணிறா, அந்த அடிக்கிற கைய வந்து அப்படியே புடிக்கலான்னு போறா. அப்ப ஜானுவோட கைய வந்து வேற ஒருத்தர் வந்து அப்படியே கிரிப்பா வந்து புடிச்சுக்கிறாரு. "ஏய் விட்றா, விட்றா" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காயிரா வந்து திரு திருன்னு முழிக்கிறா. இப்ப வந்து ப்ளீஸ், ப்ளீஸ் பா எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு பண்றீங்க ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. "காயிரா பைத்தியமாடி நீ எதுக்குடி அழுவுற?" அப்படி சொல்லி வந்து ஜானு கத்துறான். "ஏய் வாய மூடுங்கடி. நமக்கு செட் ஆகலன்னு சொன்னா ஒதுங்கி போயிரணும். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? பாத்தியா, உன் தங்கச்சிக்கு இருக்க அறிவு கூட உங்க 2 பேத்துக்கு இல்ல பாத்தியா? அதுவும் என் மேலே கை வச்சுட்டு நீ போயிடுவியா?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றான், அப்படியே வந்து அ அதாவது வைஷுவோட கைய வந்து மறுபடியும் வந்து கிரிப் பண்ணி அப்படியே பிடிக்கிறாரு. அப்போ காயிரா போய் "ப்ளீஸ், ப்ளீஸ் பா நீ என் ஃப்ரெண்டு தானே. யார் சொன்னா? நான் உன்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணிறாரு, அப்படியே காயிரோட முடிய வந்து அப்படியே கிரிப்பா வந்து பிடிச்சுக்கிறாரு எட்ல. அப்போ 2 கையில வந்து இந்த பக்கம் வைஷு, அந்த பக்கம் வந்து காயிரா. பின்னாடி ஜானு வந்து கத்திக்கிட்டே இருக்கிறா. "பாத்தியா, என் என் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு பாத்தியா, அவன் வந்து ஒரே சமயத்துல 2 பேர் என்ன 3 பேர கூட ஹேண்டில் பண்ணுவான். புரியுதா? அதனால தான் உன் 3 பேரையும் அவன் ஆளுன்னு சொன்னான். செருப்பு பிஞ்சுக்கும்டா உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜானு வந்து கத்துறான். உன் வாய்க்கு "டேய் மச்சான் மொதல்ல இவ மேல கை வைடா." என்னுடைய மொத்த எய்ம் என்ன தெரியுமா? என்னைய அடிச்சா பாத்தியா? அவ மேல தானே முதல்ல கை வைக்கணும். அப்படி சொல்லிட்டு இப்ப அப்படியே அவள இழுத்துக்கிட்டே வந்து என்ன பண்றாங்க, அ காலி கிளாஸ் ரூம் இருக்கு இல்லையா? அந்த பக்கம் வந்து கடைசியா வந்து கூட்டு போயிடுறாங்க. உள்ள போயி ரூம் டோர வந்து லாக் பண்ணிர்றாங்க. "ஏய் மரியாதையா விட்டுருங்க. மரியாதை மரியாதையா விட்டுரு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து அ வைஷு தான் வந்து கத்திக்கிட்டே இருக்கிறா. செம்ம போல்டுடி ஆனா நீ. இந்த போல்ட்னஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாரு உன் தங்கச்சி பாத்தியா? அப்பா சரியான நசல. எதுக்கெடுத்தாலும் பயந்துகிட்டு, அழுதுகிட்டு. ஆனா இவ அழகு செம்மையா இருக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட்டு இவள பார்த்து இவ மேல தான் நான் கண்ணு வச்சேன். ஆனா இப்ப நான் வந்து கை வைக்க போறது உன் மேல தான். நான் மட்டும் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருக்காங்கல்ல. நாங்க மொத்தம் 5 பேரு. நீங்க 3 பேரு. கம்மி தான். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். "என்னடா மச்சான் சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க் அப்படியே கண் அடிக்கிறான். ச்சீ! பொறுக்கி. சரியான பொறுக்கி. ஓவர் தானடா நீ நாயே! அப்படி சொல்லிட்டு ஜானு, இது 2 ட்வின்ஸ்ன்னு வந்து நல்லா காட்டுதுங்கடா. செம்ம தெரியுமா? 2ம் செம்ம போல்டு. அதான்டா எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இவள முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அவ தான்டா மச்சான். அப்போ மச்சான் நான் ஃபர்ஸ்ட் வேணா ட்ரை பண்ணவா? அப்படி சொல்லிட்டு அவன் பக்கத்துல ஒருத்தன் வந்து கேட்கான். பண்ணிக்கடா இதுல என்னடா இருக்கு? யார் ட்ரை பண்ணா என்ன? இல்ல எதா இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷா நீ தான் டச் பண்ணுவ. ம். ஆமால்ல. சரி இரு. நான் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் தரேன். நீங்க எவ்ளோ பேர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? அப்டிங்கிறாங்க. இப்போ வந்து காஹிராவ 2 பேர வந்து அப்டியே புடிச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் ஜானுவ 2 பேரு புடிச்சுக்கிறாங்க. அங்க வைஷு தான் நிக்கிறா. "இத பாரு, அவ்ளோதான் உனக்கு மரியாத. மரியாத வழி விட்டுரு" அப்டி சொல்லிட்டு தப்பிச்சு ஓடலான்னு சொல்லிட்டு அப்டியே டோர் பக்கம் போறா. அப்போ வந்து பின்னாடியே போய் வந்து பார்க் வந்து அப்டியே புடிச்சிடுறான். ஏய்! ஏய் என்கிட்ட இருந்து தப்பிக்க பார்க்குறியா? அதுவும் இந்த பாட்டுட்டருந்து. நான்லாம் இல்ல கண்ணு வச்சேன்னா, நெக்ஸ்ட் டேவே வந்து அவங்க என் மடியில வந்து விழுவானுங்க. ஆனா நீங்க 3 பேரும் பண்றீங்க பாத்தியா? அப்படியே என் அண்ணன் சொன்னான். அங்க 4 பேர் இருக்கிறாங்களாமே, உன் சிஸ்டர்ஸு. அவளுங்களும் இந்த மாரி தான் சுத்துறாங்களாம். பெரிய ஆட்டிட்யூட் புடிச்ச மாதிரி. சரி கொஞ்சம் டைம் குடுக்கலாம், அப்படின்னு சொல்லி நான் டைம் குடுத்தா, ரொம்ப ஓவரா ஆடுறீங்க. ஆ? என்ன நெனச்சிட்டு இருக்க? அப்டி சொல்ட்டு, இப்போ வந்து வைஷுவோட ஹேர வந்து கிரிப்பா பின்னாடி வந்து புடிக்கிறான். வலிக்குது, வலிக்குது.
கை எடுத்துரு மரியாதையா கைய எடுத்துரு" அப்டி சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கலான்னு சொல்லி கை ஓங்குறா. அப்டி சொல்லிட்டு அந்த கைய வந்து அப்டியே புடிச்சுக்கிறான். "மறுபடியும் நீ அடிப்பியா? இதுக்கு தாண்டி, இதுக்கு தான்" அப்டி சொல்லிட்டு அப்படியே போய் வந்து என்ன பண்றான், அந்த இது இல்ல வாள் அதுல வச்சு அப்படியே பின் பண்ண மாரி அப்படியே கைய வந்து லாக் பண்ண மாரி அப்படியே புடிச்சுக்கிறான். புடிச்சுட்டு, "இந்த பேசுது பாத்தியா? இந்த லிப்ஸ தான் ஃபர்ஸ்ட்டு இந்த லிப்ஸ அடைக்கணும்டா மச்சான்." ஆ "டேய் வீடியோ எடுங்கடா" அப்படிங்கிறான். அப்ப என்ன பண்றான், அந்த பக்கம் ஆ காஹிரா வந்து, "டேய் அவள 2 பேரும் கிரிப்பா புடிச்சுக்கங்க. இதோ இருக்கா பாத்தியா? இந்த அழு மூஞ்சி. இவன் நீ எடுறா" அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேர் சொல்லி அந்த பையன எடுக்க சொல்றான். அவன் வந்து காஹிரா வந்து, "ப்ளீஸ் ப்ளீஸ் பிரதர். ஏன் இப்படி பண்றீங்க?" "பிரதரா? ஐயோ! என் காதே கூசுதே. பிரதர்லாம் கூப்பிடாதம்மா. இவ்ளோ பேர் இருக்குது. டார்லிங்கிறதுக்கு. அப்புறம் வந்து டாடி இருக்கு. அந்த மாரி கூப்பிடு. அத விட்டு பிரதர் கூப்பிடுற. ஐயோ! ச்சீ! என்னடா மச்சான் இது?" அவன் ஒரு இவனா அவன். "அத விட்றா. டேய் வீடியோ எடுறா" அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து அப்படியே போய் கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போறான். மூஞ்சிய வந்து அப்படியே திருப்பிக்கிறா. அப்போ வந்து அவளோட சீக்ஸ வந்து அப்படியே டைட்டா ஹோல்ட் பண்ண மாரி புடிச்சு அப்படியே முன்னாடி திருப்புறான். அப்படியே வைஷு கண்ணெல்லாம் கலங்குது. "பார்றா! கண்ணெல்லாம் கலங்குது. டேய் க்ளோஸ் அப்ல இருடா. இத தான்டா பார்க்கணும். இப்படி இருக்கா பாரேன். அப்படியே ஐஸ்லாம் கலங்குது பாரேன். அப்படியே ஏரி ஐஸா இருக்குது. பார்க்கும்போதே செம்மையா இருக்குடா மச்சான்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போம்போது, அங்க டோர் உடையிற சத்தம் கேக்குது. எல்லாருமே திரும்பி அங்க தான் பார்க்குறாங்க. அப்போ வந்து நிக்கிறது, நம்ம மக்கள் நைஸ் 3 பேர் தான் நிக்கிறாங்க. அப்போ அவங்க பார்க்குற காட்சி, அந்த பக்கம் பார்த்தா காஹிரா வந்து 2 பேர் புடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா வைஷு அதாவது ஜானு 2 பேர் புடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வைஷுவ தான் அவ கிஸ் பண்ணலான்னு சொல்லி போயிருப்பா இல்லையா? அப்படியே 3 பேர் ஐஸும் அப்படியே கலங்குன மாதிரி இருக்கு. திரும்பி வந்து விமன் குக்க தான் பார்க்குறாங்க. வேகமா வந்து வந்து ஒரு எத்து தான் அவன் போய் பார்க்க அப்படியே கீழ விழுந்துடுறான். "டேய் டேய் டேய் மச்சான் மச்சான்" அப்படி சொல்லிட்டு இப்ப கேர்ல்ஸ விட்டுட்டு அவனுங்க 4 பேரும் அப்படியே ஓடியாந்து பார்க்க வந்து தூக்கலான்னு வரானுங்க. இப்போ அங்க வந்து ஜீக்குக்கு 2 பேரும் தான் வேகமா வந்து அந்த ஃபோன வச்சிருந்திருப்பான் இல்லையா? அவன புடிச்சு செம்ம அடி விழுகுது அவனுக்கு. "வீடியோ எடுப்பீங்களா? இந்த இந்த மாரி நாய் வேலைலாம் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு தானே இருந்தேன். நாங்க இங்க படிக்கிற வரைக்கும் அடங்கி ஒழுங்கா தானே இருந்தீங்க. ஆனா அண்ணனுக்கு குறையாம தம்பி இருக்கிறான்டா. அவன் ஒரு பரதேசி நாய். அவன் ஒரு கேங்க கூட்டிட்டு அங்க சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு கம்மி இல்லாம இங்க ஒரு அன்னைக்கு தானே வாங்குனேன்" அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அடி விழுகுது அவனுங்க எல்லாத்துக்குமே. இப்பதான் அவனுக்கு வந்து ஸ்டேக் ஆகுது. "டேய் நீங்களா?" அப்படி சொல்லிட்டு அவன் லிப்ஸ்ல வந்து வந்து பிளட் வந்திருக்கும். அத தொடச்சுட்டே வந்து அப்படியே எந்திரிக்கிறான். இவனுங்க 3 பேரும் நிக்கிறானுங்க. அந்த பக்கம் அவனுங்க 5 பேர் நிக்கிறானுங்க. "அன்னைக்கு ரெஸ்ட் ரூம்ல வச்சு நீங்களா அடிச்சீங்க?" "ஆமா." "நாங்க அடிச்சது உனக்கு தெரியல." அப்படி சொல்லிட்டு இப்ப ஜங்குக்கு தான் மூக்குல ஒரு பஞ்ச்சு. அப்பதான் பார்க்குறான், அவன் கையில அந்த ரிங் இருக்கிறத. அவனுக்கு அந்த ஞாபகம் வருது. ஏன்னா வந்து அந்த பஞ்ச் அந்த ரிங்க வச்சு தான் அவன் பயங்கரமா வந்து குத்திருப்பான். இப்ப ஞாபகம் வருதா? "டேய் உங்கள" அப்படி சொல்லிட்டு அடிக்கலான்னு சொல்லி வரானுங்க. செம்ம அடி விழுகுது எல்லாத்துக்குமே. சரியான அடி விழுகுது. அதே மாரி பாய்ஸ்க்கும் தான் அடி விழுகுது. இப்போ வந்து காஹிரா வந்து வேகமா ஓடி போய் இப்போ வைஷு பக்கத்துல நிக்கிறா. "வைஷு, காஹிரா" அப்படி சொல்லிட்டு இப்ப வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஜானு தான் அப்படியே கண்ண தொடச்சுட்டே வந்து அப்படியே நிக்கிறா. "ஜானு, வைஷு நான் பயந்துட்டேன்டி." "சரிடி, சரிடி" அப்படின்னு சொல்லிட்டு இவ அப்படியே கண்ண தொடச்சுட்டு அங்க நடக்கிற ஃபைட்ட தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. உன்ட்ட சொல்லியிருக்கேன்ல. உனக்கு என்ன சொன்னேன்? "டேய் அடங்கி இருடா. எந்த கேர்ள்ஸ்ட்டயுமே வம்பு வச்சுக்காதன்னு" சொன்னா, நீ மத்த கேர்ள்ஸ விட்றா. எங்க வீட்டு பொண்ணு மேல நீ வந்து எங்க வீட்டு கேர்ள்ஸ் தெரியாதா உனக்கு? உண்மைய சொல்லு. தெரியுமா? தெரியாதா? அப்படி சொல்லி ஜேகே தான் சரியான அடி குடுக்குறான் பார்க்க. "டேய் டேய் 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 எனக்கு தெரியாதுன்னு பொய் சொல்லாத. உனக்கு நல்லாவே தெரியும். உன் அண்ணன் சொன்னான் தானே?" அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க வந்து தலையாட்டுறான். "அப்புறம் எப்புட்றா எங்க வீட்டு கேர்ள்ஸ் மேல நீ வந்து கை வைக்கலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு சரியான அடி விழுது. அவனுங்க 4 பேரும் விட்டா போதுன்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டானுங்க. இப்போ பார்க் மட்டும் தான் நிக்கிறான். "ஏய் என்னை விட்டு போறீங்களா? ஆ அவனுங்கலாம் நாய்ங்க. அப்படிதான் விட்டுட்டு போயிடுவானுங்க. சரியா? ஆனா நாங்க பிரதர்ஸ்லாம் ஒருத்தவங்க விட்டு ஒருத்தவங்க நாங்க விட்டு குடுக்க மாட்டோம். புரியுதா?" "அது எப்புட்றா? தேடி, தேடி, தேடி எங்க வீட்டு கேர்ள்ஸ் மேல கை வைக்கிறீங்க? உன் அண்ணனுக்கும் ஒரு நாளைக்கு இருக்கு பாரான்" அப்படின்னு சொல்லிட்டு பலார்ன்னு ஒண்ணு வைக்கிறான் அவன் செவுல் மேல. அந்த கன்னத்த புடிச்சுட்டு அப்படியே பார்க்குறான். "அது எப்புட்றா?"
அது எப்படி? எங்க வீட்டு கேர்ள்ஸ் மேலயே கை வைப்ப? அதுவும் கிஸ் பண்ற அளவுக்கு நீ போவியா? அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் ஓங்கி இந்த பக்கம் செவுல்ல வைக்கிறான். ஜங்குக்கு அவன் லெக்க எடுத்து அவன் செஸ்ட் மேல ஒரே கிக் தான். பறந்து போய் அப்படியே கீழ விழுந்துடுறான். அவ்வளோதான். இத்தோட நீ அடங்கிரணும். புரியுதா? தேவையில்லாத பிரச்சனை வேணாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். எங்க அப்பாக்குலாம் தெரிஞ்சா இது பெரிய பிரச்சனையா போயிடும். அவ்வளோதான். ஒரு லிமிட்டோட இருந்துக்க. அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே 3 பேரும் போலான்னு சொல்லி போறாங்க. இவங்க 3 பேரும் அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போலான்னு சொல்லிட்டு அப்படியே போறாங்க. அப்படியே ஸ்டாப் ஆயி நிக்கிறாங்க. அப்போ டயாங் தான் திரும்பி வந்து வைஷுவ பார்க்குறாரு. அவ அப்படியே ஹேர் எல்லாம் புடிச்சிருப்பாரு இல்லையா? அந்த ஹேர்லாம் அப்படியே மெஸ்ஸியா இருக்குது. அவ கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி இருக்குது. அவ சீக்ஸ் அப்படியே டைட்டா ஹோல்ட் பண்ணி புடிச்சிருப்பான் இல்லையா? சீக்ஸ் எல்லாம் அப்படியே ரெட்டிஷ்ஷா இருக்குது. அத அப்படியே அட்மையர் பண்ணி பார்க்குறாரு. அப்போ வைஷு வந்து அப்படியே டேரி ஐஸோட டயாங்க மட்டும் தான் பார்க்குறா. அதே மாரி இந்த பக்கம் ஜங்குக் காயிராவ தான் பார்க்குறாரு. அவ வந்து ஒரு மாரி பயந்து போயி, அவளுடைய ஹேரும் வந்து ஒரு மாரி அப்படியே கலஞ்சு போயிருக்கும். அவ அப்படியே பயந்து போயி, அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே டியர்ஸோட ஜங்குக்க தான் அப்படியே பார்க்குறா. ஜங்குக்க பார்க்கும்போதே அவளுக்கு அப்படியே பயமா இருக்குது. ஜங்குக்க அப்படியே அட்மிட் பண்ணி காஹிராவே தான் பார்த்துட்டு இருக்கிறா. இந்த பக்கம் ஜிமின் கைய கட்டிக்கிட்டு ஜானுவ தான் பார்க்குறாரு. ஜானு தான் ஜானுவோட கண்ணும் அப்படியே கலங்குன மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு கெத்தா, திமிரா வந்து ஜிமின மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறா. ஜிமினும் வந்து ஒரு மாரி தெனாவட்டா தான் அவள பார்த்துட்டே இருக்காரு. அவ வந்து பார்க்குறத அவாய்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஜானு இந்த பக்கம், அந்த பக்கம் ஐஸ வந்து அப்படியே ரோல் பண்ணிட்டே இருக்கிறா. ஆனா ஜிமின் வந்து ஜானுவ மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. மறுபடியும் ஜானு வந்து அவ கண்ணு வந்து மறுபடியும் ஜிமின் கிட்ட தான் போகுது. ஜிமின் வந்து ஒரு மாரி ஸ்மிர்க் பண்றாரு. அதாவது ஜானு என்ன பண்ணிடுறா, அந்த பக்கமா அப்படியே திரும்பிர்றா. அப்போ வந்து சொடக்கு போட்டு இப்போ வந்து அம் ஜங்குக் வந்து அப்படியே கூப்பிடுறாரு. நீங்க 3 பேரும் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஜிமின் வந்து, "என்ன பண்றீங்க இங்க இன்னும்? ஏன் நாங்க போனோம்னா, அவன் மறுபடியும் உங்ககிட்ட வந்து எதுனா தப்பா நடக்கணுமா என்ன? அதுக்கு தான் ஆசைப்படுறீங்களா என்ன?" அப்படின்னு வந்து ஜிமின் கேட்குறாரு. "ஏய் என்னா?" அப்படின்னு சொல்லி வந்து ஜானு கேட்குறா. "வேற என்னடி? என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல? அப்புறம் என்ன? போ போய் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு ஒழுங்கு மரியாதையா கிளாஸ்க்கு போ." அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து காஹிரா வந்து ஜானுவோட கைய வந்து புடிச்சுட்டு, "வா, வா, வா ஜானு போயிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் வைஷு தான். வைஷு ரொம்ப பயந்து போயிருப்பா. அவ வந்து அந்த மாரி நடக்கும்னு அவ எதிர்பார்க்கவே இல்ல. அவன் கிஸ் பண்ணியிருந்தானா என்ன ஆயிருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு அவ அடி மனசுல செம்மையா பயந்துருப்பா. அப்படியே அவ கண்ணெல்லாம் அப்படியே தொடச்சுட்டு, இப்போ பாய்ஸ் 3 பேருமே நிக்கிறாங்க. கேர்ள்ஸ் 3 பேருமே அப்படியே பாய்ஸ வந்து அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போறாங்க. ஆ இப்போ வந்து அ அப்படியே தாண்டி போலான்னு சொல்லிட்டு போறாங்க. கடைசியா தான் ஜானு வந்து போறா. அப்போ முன்னாடி வந்து காஹிராவும், வைஷும் வந்து போயிறாங்க. பின்னாடி வந்து ஜானு வந்து போறா. அப்போ ஜானுவோட கைய வந்து யாரோ புடிக்கிற மாரி இருக்கு. அவ பயந்து போய் அப்படியே திரும்பி பார்க்குறா. எங்க மறுபடியும் தான் புடிச்சுட்டாங்க. பயப்படாத நான் தான் அப்படின்னு சொல்லி வந்து ஜிமின் சொல்றாரு. ஜானு வந்து ஒரு கேள்வியோட வந்து ஜிமின தான் பார்க்குறா. கைய திருப்பி பார்க்குறாரு. பார்த்தா அவ கையிலேருந்து பிளட்டா வருது. அவங்க வந்து கைய கிரிப்பா புடிச்சிருந்திருப்பானுங்க. ஏன்னா, அவ வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்திருப்பா. எப்படியாவது வந்து வைஷுவ காப்பாத்தணும். காஹிரா வேற ரொம்ப பயந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கையில போட்டிருக்க ஒரு பேங்கிள் வந்து என்ன ஆயிருக்கும், அது வந்து அவ கையில வந்து அப்படியே கிழிச்சிட்டு இருந்திருக்கும். அது வந்து அவ இவ்வளோ நேரம் வந்து அத கவனிக்கவே இல்ல. இப்பதான் பார்க்குறாரு. அது என்ன பண்றாரு, அந்த பிளட்ட வந்து அப்படியே துடைக்கிறாரு. விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜானு சொல்றா. முன்னாடி போன 2 பேருமே வந்து நின்னு வந்து திரும்பி பார்க்குறாங்க. "இருடி" அப்படின்னு சொல்லி வந்து ஜிமின் சொல்றாரு. "இல்ல பரவால்ல இருக்கட்டும்" அப்படி சொல்லி வந்து கைய எடுக்கலான்னு போறா. ஆனா வந்து ஜிமின் வந்து விடவே இல்ல. அவரு பாக்கெட்ல இருக்க ஒரு ஹேண்ட் கர்ச்சீப் எடுத்து அந்த கையில இருக்க பிளட்ட வந்து அப்படியே தொடச்சுட்டு என்ன பண்றாரு, அத வந்து அப்படியே இத வச்சு கர்ச்சீஃப் வச்சு அப்படியே கட்டி விட்டுறாரு. இப்போ வேகமா வந்து காஹிரா வந்து, "என்னாச்சு?" அப்படி சொல்லி அழுவுறா. "அழுகாத முதல்ல நிறுத்துறியா?" அப்படி சொல்லி ஒரு சத்தம் வருது. அப்படியே ஜர்க் ஆகி போய் அப்படியே நிமிர்ந்து அப்படியே பார்க்குறா. ஜங்குக் தான், "எதுக்கு எடுத்தாலும் அழுகாத. இவங்க 2 பேரும் ஒரு சிஸ்டர்ஸ் தானே." எப்படி போல்டா இருக்கிறாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் போல்டா எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றாங்க.
என்ன நடக்குமோ அது நடக்கும். சரியா? புரியுதா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம போல்டா இருக்கணும். நம்மளே நம்மள வந்து வீக்கா காட்டக்கூடாது. புரியுதா உனக்கு? அப்டி சொல்லி வந்து கத்துறாரு. நீங்க அப்படியே அதாவது காஹிராகி நீங்க வந்து அப்படியே பயந்துட்டே அப்படியே தலைய ஆட்டுறீங்க. இந்த மாரி அழுவுறத ஃபர்ஸ்ட்டு நிறுத்து. அப்படியே கடுப்பா வருது. அப்படி சொல்லி வந்து அப்படியே திரும்பிக்கிறாரு. அவ அவ சின்ன பொண்ணு. அவட்ட ஏன் அப்படி கத்துறீங்க? அப்படி சொல்லி வந்து இப்போ ஜானு தான் அப்படியே பே கேட்கிறா ஜங்குகிட்ட. அப்ப ஜங்கு கூட "ஜிமீன்" அப்படிங்கிறாரு. ஷ்! அவன் தான் அவன்கிட்ட பேசுறான்ல. உன் தங்கச்சி வந்து இப்படி இருக்கிறது உனக்கு புடிச்சிருக்கா என்ன? போல்டா இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி வந்து ஜிமின் வந்து ஐஸ் பார்த்து ஜானுட்ட கேட்குறாரு. ஜானு வந்து ஜிமினோட ஐஸ பார்த்து ஆமான்னு சொல்லி தலையாட்டுறாங்க. நீங்க சொல்லல, அவன் சொல்றான். அப்பயாவது அவன் மாறாளான்னு பார்க்கலாம். புரியுதா? அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப மெதுவா, சாஃப்ட்டா வந்து பேசுறாரு. அவரு பேசுறது வந்து ஜானுக்கு வந்து ரொம்ப புடிச்சிருக்கு. அவளும் சரின்னு சொல்லி வந்து தலையாட்டுறா. அப்போ வைஷு வந்து ம் அவ அவகிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசினா புரிஞ்சுப்பா. ஆ, நீங்க சொல்றது கரெக்ட்டு தான். ஆ, அவ சின்ன பொண்ணு. எல்லாத்துக்குமே பயப்படுவா. வேற ஒண்ணும் இல்ல. அப்படின்னு சொன்னோனே, இப்ப ஜங்குக் வந்து திரும்பி வந்து வைஷுவ பார்க்குறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரு ஹெட்ட வந்து ஆட்டுறாரு. ம். "காஹிரா, ம் போலாமா?" இப்படி சொல்றாங்க. இப்போ வந்து ஜிமின்ட்ட இருந்து ஜானு வந்து அவ கைய வந்து எடுக்குறா. அப்போ வந்து அந்த கைய வந்து என்ன பண்ணாரு, அப்படியே டைட்டா வந்து அப்படியே கிரிப்பா புடிக்கிறாரு. ஜானு வந்து அப்படியே திரும்பி பார்க்குறா. கையையும் பார்க்குறா. அ ஜிமின் வந்து கைய பார்த்துட்டு இப்ப அப்படியே லூஸ் பண்றாரு. அந்த கைய வந்து மெதுவா அப்படியே எடுத்துட்டு ஜானு வந்து போறா. "ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொல்லி டயாங் வந்து கூப்பிடுறாரு. திரும்பி வந்து டயாங்க பார்க்குறாங்க. "இப்ப நடந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். அ உங்க சிஸ்டருக்கு தெரிய வேணாம். எங்க பிரதருக்கும் தெரிய வேணாம்." அம் இப்போ சொல்லும்போது இப்ப எட்டி வந்து பார்க்க பார்க்குறாங்க. பார்க் அங்க எந்திரிக்க முடியாம அப்படியே முனங்கிட்டே படுத்துருக்கான். அவன அந்த க குப்பைய நாங்க டிஸ்போஸ் பண்ணிர்றோம். அத நெனச்சு நீங்க எதுவும் பண்ணாதீங்க. அவன் வாய தொறந்தா அது அவனுக்கு தான் ஆப்பு. புரியுதா? நீங்க எதுவும் சொல்ல வேணாம். அம்மாட்ட எதுவும் சொல்லாதீங்க. அப்பாட்ட எதுவும் சொல்லாதீங்க. ஓகேவா? ம். அப்டி சொல்லி வந்து வைஷு வந்து தலையாட்டுறா. சரி ஓகே. போய் வாஷ்ரூம்ல போயிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு நார்மலா இருக்கிற மாரி இருங்க. ம். யாருக்கும் எதுவும் தெரிய வேணாம். ம். சரி ஓகே. நீங்க போங்க. ம். மாமா அப்டி சொல்லும்போது, இப்போ 3 பேரும் நார்மலா தான் பார்க்குறாங்க. பயந்து போய் தான் இப்போ வந்து காஹிரா வந்து கூப்ட்டுருப்பா. இப்போ காஹிராவ தான் வந்து ஜங்குக் வந்து பார்க்குறாரு. தேங்க்ஸ் அப்டின்னு சொல்லி தலைய வந்து கீழ குனிஞ்சுக்கிறா. ம். ஆமா மாமா. தேங்க்ஸ். நான் நான் உங்கள மாமான்னு கூப்பிடலாம் தானே. உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் கூப்பிடல. சாரி அப்டி சொல்லிட்டு 3 பேருமே தான் சொல்றாங்க. தேங்க்ஸ் அப்டின்னு சொல்றாங்க. அப்புறம் சாரி மாமா அப்டி சொல்லி வந்து காஹிரா சொல்றா. ஜங்குக் தான் காஹிராவே பார்த்துட்டு இருக்கிறாரு. சரி ஓகே போ கிளாஸ்க்கு போ அப்டிங்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க கண்ணீர்லாம் தொடச்சுட்டு, அவங்க சொன்ன மாரியே வாஷ்ரூம்லாம் போயிட்டு, சின்னதா ஃபர்ஸ்ட் எய்ட் மாரிலாம் பண்ணிட்டு மெடிக்கல் ரூம் போய், இப்போ நேரா வந்து கிளாஸ்க்கு போயிடுறீங்க. இப்போ வந்து உங்க மனசுல இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சேன்னு ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து கஷ்டமா இருந்தாலும், பார்க்க இந்த மாரி சின்னதா ஒரு ஹேப்பி உங்களுக்கு அ வீமன் கோகோ வந்து நம்மள புரிஞ்சுக்கிட்டாங்களே, ஏத்துக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஹேப்பினஸோட அப்படியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இதோட இந்த பாட்ட வந்து நான் முடிச்சுக்கிறேன். இதுவே வந்து அ ரொம்ப கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்றேன். ஏன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சேன்னு சொல்லிட்டு. டியூரேஷன் கம்மியா தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட ட்ரை பண்றேன். பாய் சராங்க.